தென்றலே வெள்ளப்பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல இளமதியும் நர்மதாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அங்க ரிஷி வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வேணும்னே இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு இளமதிக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன, வேற வழியே இல்லாம கலா கிட்ட போறாங்க நம்ம இளமதி. நீங்க சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுறேன், நீங்க பணம் கொடுங்க அப்படின்னு இளமதி கலா கிட்ட பணம் வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. நர்மதா நேரா பரமனை பாக்குறதுக்காக பரம இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாப்ல. சோ நர்மதா கிட்ட நம்ம பரமே நல்லா தான் பேசுறாப்ல. விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம நர்மதா பரமன் கிட்ட எடுத்து சொல்ல, நீ கவலையே படாத, நான் பணத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பரமனும் பரமனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஏரியாவில் யாரு திருடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா எப்படியோ ஒவ்வொருத்தனா பிடிச்சி கடைசியா பார்ல அவன் குடிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பரம ரெண்டு சாத்து சாத்துனதுக்கு அப்புறம் உண்மையை ஒத்துக்கிட்டு பணத்தையும் எடுத்து கொடுத்துட்றாப்புல. அதுக்கப்புறம் என்ன, நர்மதாவை வர சொல்லி பணத்தை நம்ம பரம ஒப்படைச்சிடுறாப்புல. கடைசியா நான் தான் இந்த பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு இளமதி கிட்ட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.